DDTamil நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம வந்து ரன்னிங் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா மேரத்தான் பற்றி வந்து பார்ப்போம். அதாவது மேரத்தான் சொல்கிறது வந்து ரோட் ரன்னிங். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ரன்னிங் சொல்லும்போது அத்லெட்டிக்ஸ் கீழே வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் அதே போல் 400 மீட்டர்ஸ் ரீலேயும் இருக்குது. அதே போல் வந்து 1200 மீட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. பட் ஒரு புது கான்செப்ட் இந்த உலகமயமாக வந்து ஒரு புது கான்செப்ட் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்டிக்கல் ரேஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓசிஆர்னு சொல்லுவாங்க, ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் ரேஸ் அப்படின்ட்டு ஷார்ட் ஃபார்மில் ஒரு ஸ்போர்ட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கேம்ஸில் கூட வந்து 2023 கம்போடியாவில் கூட நடத்தியிருந்தாங்க. இந்த ஒரு கேம் இருந்துச்சு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கேம்ஸில். அதே போல் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற கெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2019 மணிலா பிலிப்பீன்ஸில் வந்து ஏஷியன் ஆப்ஸ்டிக்கல் கேம்ஸில் வந்து அவர் சில்வர் மெடலிஸ்டாக ஜெயிச்சிருக்காரு. அவர் யார் பார்த்திங்கன்னா மிஸ்டர் விக்ரம் மெனான். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. மிக்க நன்றி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஸ்டிக்கல் ரேஸ் சொல்கிறோம்னால வந்து கட்டாயமாக உங்களை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நான் உங்கள் ப்ரொஃபைல் படித்த பிறகு நீங்கள் ஒரு டென்னிஸ் பிளேயர், ஒரு ஜூனியர் லெவலில் வந்து ஒரு பயங்கரமான டென்னிஸ் பிளேயர், காம்படிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த காம்படிட்டிவ்னஸ் டென்னிஸ்லேருந்து ஆரம்பித்தது வந்து எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க டென்னிஸில்? ஸோ டென்னிஸ் நான் ஒரு 10 இயர்ஸாக டென்னிஸ் ஆடினேன். ஃப்ரம் ஏஜ் 10 to 19. அண்ட் மை ஏஜ் குரூப்பில் மை மெயின் டபுள்ஸ் பார்ட்னர் வாஸ் சோம்தேவ். Somdev was India's number 1 tennis player. I think world number 62 at one point. So சின்ன வயசில் we basically grew up together, we trained together, travel together, and all the boys இப்போ தமிழ்நாடுல பார்த்தா ஜீவன், பிரஜ்னேஷ், பாலாஜி, all a part of the same group. So till 19 நான் டென்னிஸ் ஆடினேன். அதுக்கப்புறம் 10 இயர்ஸாக டென்னிஸ் கோச்சிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபிட்னஸ்லேருந்து then went to obstacle course racing. So it's a long journey, but last 15-20 years நான் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டென்னிஸ் வந்து ஆடிருக்கீங்க. அதே போல் வந்து ஓசிஆர் சொல்கிறது வந்து ஃபிட்னஸ் பேஸ் ஸ்போர்ட்டாக இருக்கிறனால மோஸ்ட்லி ரன்னிங் இன்வால்வ் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டென்னிஸ் இல்லாமல் ரன்னிங்கில் கூட வந்து பயங்கரமான கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ரன்னிங் சொல்லும்போது வந்து 5 கிலோமீட்டர்ஸ் அதிகபட்சத்தில் ஓடிருக்கீங்க. ஸோ உங்கள் டைமிங் என்னது, ரன்னிங் வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணீங்க சிறு வயசுலேருந்து? ஸோ சின்ன வயசில் எப்படி பார்த்தீங்கன்னா 5 days weekly, first is running காலையில். My fitness coach was Mr. Basu, who's also now coaching some of the best cricketers in the country. So அஞ்சு நாள் 6 to 7:30 was running. And அதுலேருந்து தான் 20 years later அந்த ரன்னிங் பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ திருப்பியும் 2017 ஸ்டார்ட் பண்ணும்போது in 1 year my best 5K was 18:20. 18:20 for the 5K. That was my timing. ஸோ ரன்னிங்லேயும் வந்து பயங்கரமாக இருக்கீங்க, டென்னிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஓசிஆர் அதாவது ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் ரேஸை பற்றி பேசியானோம். எஸ். இப்போ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சத்தில் வந்து ஹாக்கி, கிரிக்கெட், ஃபுட்பால் அந்த மாதிரி வந்து ஃபீல்ட் ஸ்போர்ட்ஸ் நல்ல ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் சொல்லிக்கலாம். மேரத்தானே வந்து பார்த்திங்கன்னா 2013-14 பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. எஸ். பட் ஆப்ஸ்டிக்கல் ரேஸ் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சத்தில் நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது, யார் மூலியமாக தெரிய வந்தது? ஸோ 2016 நான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையத்லான் பண்ணலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் ஸ்விம்மிங் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லை. தென் ஸோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க கோவாவில் ஒரு ரேஸ் இருக்குது, ரேஸ் பேர் டெவில் சர்க்கிட், நீ போய் ட்ரை பண்ணு, லெட்ஸ் see how you do. ஸோ ஐ said okay fine. ஸோ ஒரு 6 months நான் ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் கோவா போனேன் March 2017. அண்ட் அந்த ரேஸில் ஃபஸ்ட்டு வந்தேன். ஓ நைஸ். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா ஒரு சின்ன கேஷுநாட் ஃபார்மில் ரேஸ் செட்டப் பண்ணாங்க. ஸோ ரோப் கிளைம்ப், ஜம்பிங் ஓவர் பிக் வால்ஸ், க்ராலிங், தென் ஜம்பிங் இன் டு ஐஸ். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டூயிங் ரேசஸ் ஆல் ஓவர் ஏஷியா. And in 4 years I did about I think 35-36 races in different distances. 3K, 5K, 8K, 10, 21.
but with obstacles. ஸோ மேக்ஸிமம் இருக்கிறது 21 கிலோமீட்டர்ஸ் இல்ல. ஆப்ஸ்டிக்கல். Maximum is a 24-hour race. ஓ வாவ். 24-hour race, it happens once a year. It's in Europe and Iceland நடத்துவாங்க. But that was a little too much for me. So for me 21 was my max. I did 3 21s. It's 21 kilometers mountains la and 30 obstacles. So finishing time appo ஓடும்போது ஒரு 2.5 hours la முடிச்சேன். But main distances was 3 to 8 kilometers. அதான் ட்ரெயினிங்கும் அதுக்கு தான் பண்ணேன். But 10-21 just for experience நான் பண்ணுவேன். ஸோ 2014 ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் 2019 அதாவது 3 வருஷம் பிறகு நீங்கள் வந்து ஏஷியன் ஆப்ஸ்டிக்கல் கேம்ஸில் வந்து சில்வர் மெடல் ஜெயிச்சிங்க. எஸ். ஸோ அதுக்கு என்னெல்லாம் ட்ரைனிங் எடுத்தீங்க, அதே போல் வந்து என்னெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? அதாவது இந்த 3 வருஷத்தில் வந்து ஒரு சாதாரணமான ஆளாக வந்து டெவில் சர்க்கியூட்டில் வந்து கலந்துருக்கலாம், அதுக்கு பிறகு வந்து ஒரு ஏஷியன் ஆப்ஸ்டிக்கல் கேம் சொல்லும்போது அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். டிஃபிகல்ட் சேலஞ்சஸ் நிறைய பார்த்துருக்கலாம். ஸோ ட்ரைனிங் ப்ராசஸ் என்னது, அதே போல் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் பார்த்துருக்கீங்க? ஓகே. ஸோ ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் ரேஸிங்க்கு மெயினாக ரன்னிங் தான். 80% ரன்னிங் ஃபோக்கஸ் தான் ட்ரைனிங்கில். அது தவிர ஐ திங்க் த மெயின் ஃபோக்கஸ் இஸ் ஹேங்கிங். ஏன்னா லாட்ஸ் ஆஃப் ஆப்ஸ்டிக்கல்ஸ் இந்த ஹேங்கிங்கில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மங்கி பார், ரிங் ட்ரான்ஸ்ஃபர், ரோப் கிளைம்ப், பெக் போர்டு. ஸோ அந்த ஹேங்கிங் ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணால் அண்ட் இஃப் ரன்னிங் இஸ் குட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் டூ வெல் இன் த ரேசஸ். ஸோ எனக்கு மெயின் 2 ஸ்ட்ரெங்க்ஸ் அதான் ஆக்சுவலாக பார்த்தா. அந்த ஸ்ட்ரெங்க்லாம் அவ்வளோ இல்லை, ஹேங்கிங் ஸ்ட்ரென்த் இருக்குது. எஸ். ஓகே. கிரிப் ஸ்ட்ரெங்க்னா சொல்லுவாங்க. ஓகே. ஸோ லாட்ஸ் ஆஃப் புல் அப்ஸ், டவல் புல் அப்ஸ், ஃபார்மர்ஸ் வாக், இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ஹேங்கிங் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாகும். ஸோ தென் வித் ரன்னிங் அண்ட் ஹேங்கிங் கம்பைன்ட் தட்ஸ் அன் ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் ரேஸ். ஸோ என்னெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணீங்க அந்த 3 வருஷத்தில்? ஸோ ட்ரைனிங் எப்படின்னா 4 days a week ரன்னிங் ட்ரைனிங் அண்ட் 2 days ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் அண்ட் சம்டைம்ஸ் ரன்னிங் அண்ட் ஸ்ட்ரெங்க் ஒரு செஷனில் பண்ணணும். ஏன்னா ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ்னால் அப்படி தான், ஒரு 200-300 மீட்டர்ஸ் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வரும். ஸோ இதை யூ ஜம்ப் ஓவர் அ வால் ஒரு பாப் வயர் கீழே க்ரால் பண்ணணும், ஒரு மேபி ஸ்விங் பண்ணணும் ரோப்பில். ஸோ ரன்னிங் வாஸ் அ ஹைப்ரிட் ஆஃப் training was a hybrid of running and strength training. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்கிறீங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னா பேசிக்காக அந்த வெயிட் ட்ரைனிங்காக, இல்லைனா வந்து மோஸ்ட்லி அந்த ஹேங் பண்ணுறது, அதே போல் வந்து பர்டிகுலர் ஒரு பாடி பொசிஷன், அதாவது வந்து எல்லாமே பண்ணணும். ஐ திங்க் மெயின் ஃபோக்கஸ்ட் இஸ் ஹேங்கிங். ஏன்னா ஆப்ஸ்டிக்கல்ஸில் ஒரு 50% ஆப்ஸ்டிக்கல்ஸ் ஹேங்கிங் ஆப்ஸ்டிக்கல்ஸ் தான் வரும். ஸோ அதில் மெயின் ஃபோக்கஸ் போகும். பட் சில ரேஸில் ஆல்சோ இந்த கேரிங் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. கேரிங் ஹெவி ஸ்டோன், சாண்ட் பேக் கேரி, பக்கெட் கேரி. ஸோ அதுக்கும் ட்ரெயின் பண்ணோம். எஸ். 2019 ஜெயிச்ச பிறகு வந்து உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு? அதாவது ஏஷியன் ஆப்ஸ்டிக்கல் ரேஸ் சொல்லும்போது நிறைய கண்ட்ரிஸ் காம்படிட்டிவாக இருக்கும். அதே போல் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த ஸ்போர்ட்டை வந்து பல வருஷமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் வந்து சில்வர் மெடல் ஜெயிக்கிறது எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த ஸ்போர்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐம் இன் தட் ஃபர்ஸ்ட் பேட்ச் அண்ட் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக சொன்னால் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. இட்ஸ் ஆல் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் அண்ட் தென் டூயிங் திஸ். இட்ஸ் நாட் ஒன்லி ப்ரொஃபஷ்னல் athletes. இப்போ ப்ரொஃபஷ்னல் athletes வந்தால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். தட்ஸ் த ட்ரூத். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்சில் நம்ம இருந்தோம். பட் தேர் வர் பீப்புள் ஃபார் அபவுட் 15-20 countries. ஸோ காம்படிஷன் டஃபாக தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் நாட் யோர் எலீட் ஆர் ப்ரொஃபஷ்னல் athletes that were doing this. Recreational athletes. So இப்போ ஸ்லோவாக இப்போ சேஞ்ச் ஆகுது. ஓகே. Now it's changing. Now lots of the professional runners அங்கேருந்து இந்த ஸ்போர்ட்டுக்கு வராங்க. ஸோ ஃபிலிப்பீன்ஸில் பார்த்தா இப்போது தே ஹேவ் அ ப்ரோ டீம்னு சொல்கிறாங்க. 10 boys and 10 girls, all former track athletes. ஏன்னா ரன்னிங் தான் மெயின் இதில். இஃப் யூ கேன் ரன் யூ கேன் டூ வெல். ஸோ இப்போ ஸ்போர்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் 7-8 years முன்னாடி இட் வாஸ் லிட்டில் பிட் நாட் ஈஸியர், பட் ஐ திங்க் லிட்டில் பிட் மோர் கம்ஃபர்டபுள். எஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த ஆப்ஸ்டிக்கல் ரேஸில் கலந்துக்கிட்டீங்க. கிட்டத்தட்ட 40 ரேசஸ் வந்து 10 கண்ட்ரீஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. ஸோ 10 கண்ட்ரீஸில் விச் வாஸ் த டஃபஸ்ட் கண்ட்ரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? டஃபஸ்ட் கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் வெதர் கண்டிஷன், காம்படிஷன்? ஓகே. ஸோ த டஃபஸ்ட் ரேஸ் நான் பண்ணுறது ஹாங்காங்கில் பண்ணேன். 10 kilometer ரேஸ்.
10 kilometer ரேஸில் 2 மவுண்டன்ஸ் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மவுண்டன் வாஸ் அபவுட் 100 meters of elevation gain. மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வரும்போது யூ ஹேவ் டு ரன் த்ரூ அ கிரேவ்யார்டு. கிரேவ்யார்டுக்குள்ளே ஓடிட்டு திருப்பியும் ஒரு பெரிய மவுண்டன் 240 meters elevation gain, அந்த மவுண்டன் மட்டும். அண்ட் நான் மேபி 10th 11th பொசிஷனில் இருந்தேன். மவுண்டன் மேலே வரும்போது இட் வாஸ் ஸோ டஃப். எல்லாரும் க்ரால் பண்ணுறாங்க. வி குட் நாட் ரன். வென் வி கேம் டு த டாப் ஆஃப் த மவுண்டன் அங்கே போயிட்டு ஒரு சின்ன ரிஸ்பேண்ட் கலெக்ட் பண்ணோம். இட்ஸ் லைக் இண்டிகேஷன். எஸ், லைக் இண்டிகேஷன், கரெக்ட். ஸோ அங்கே போயிட்டு வெண்ட் அண்ட் டுக் த ரிஸ்பேண்ட் அண்ட் வாலண்டியர் சொன்னாங்க லுக் தட் சைட். ஸோ பின்னாடி பார்த்தா இட் வாஸ் சைனா. So that was the most beautiful sight. அதுக்கப்புறம் திருப்பியும் கீழே வந்துட்டு then the finish line. So toughest race was that one. But in terms of I think competition for me 2018 மார்ச்ல மலேசியாவில் ஒரு ரேஸ் பண்ணேன். ஓகே. ரேஸ் ஸ்டார்ட் டைம் midnight. ஓகேயா. அண்ட் 60% ரேஸ் ஒரு பெரிய டனல்குள்ளே வச்சாங்க. அண்ட் டனல்குள்ளே ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ breathing was மலேசியா வந்து ஹியூமிடாக இருக்கும். So breathing was very tough. So I think in terms of conditions that was the most difficult. But in terms of the course, the Hong Kong one is that's the one I remember. And competition wise பார்க்கும்போது competition wise ஈக்குவலா சரிசமமா இருக்காங்க. இப்போ பார்த்தா I think Philippines is the number one in Asia. ஏசியால பார்த்தா Philippines and also UAE. இந்த ரெண்டு country sponsorship ஜாஸ்தியா இருக்கு. அந்த pro teams இப்போ ஸ்லோவா பில்ட் பண்றாங்க. So those are the two countries, UAE and Philippines. That's where the competition is the hardest. நார்த் இந்தியாவில் நிறைய athletes வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகுறாங்க. இது வந்து அவங்க நேச்சுரலாக உருவாகுறாங்களா இல்லைனா வந்து அங்கே ட்ரைனிங் அந்த சிஸ்டம் வந்து அதிகமாக இருக்கா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் ரேசிங் இஸ் a very raw sport. ரொம்ப ராவாக இருக்கும். ஏன்னா யூ ஹேவ் டு க்ரால் இன் த மட், யூ ஹேவ் டு ஜம்ப் ஓவர் திங்ஸ், பாப் வயர் கட் பண்ணும் பாடியை. ஸோ North India has a lot of good athletes. But எல்லாருமே they are all former track athletes. Either 400 meter runners, 1500 meter runners, 800 meter runners. அவங்க தான் அங்கேருந்து they are transferring into this sport. That's why you feel like the best athletes are coming from there. இங்கே கூட சென்னையில் பார்த்தா லாஸ்ட் இயர் நம்ம நேஷ்னல்ஸ் நடத்தணும் இங்கே. And the girl who won, she is the 1500 meter state champion. So I think athleticsலேருந்து இந்த ஸ்போர்ட்டுக்கு வந்தால் பெரிய அட்வான்டேஜ். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அதே போல் வந்து நீங்கள் ஒரு கோச்சாக இருக்கீங்க இந்த ஆப்ஸ்டிக்கல் ரேஸில் ஓசிஆரில். கோச்சாக இருக்கும்போது எத்தனை பொட்டென்ஷியல் அத்லீட்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்தில் வந்து பெரிய அளவுக்கு மெடல்ஸ்லாம் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் ரேஸ் இந்தியாவில் ஒரு ரெக்ரியேஷனல் ஸ்போர்ட் தான். கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ரேஸ்க்கு போவாங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு பி ரியலி குட் ஃபுல் இயர் ட்ரெயின் பண்ணோம். அது இன்னும் வரல. ஆல்சோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணால் சின்ன வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணால் மேபி 5-6 இயர்ஸ்லேருந்து when the boys and girls are 19-20 then we can see real competition. பட் இப்போத்துக்கு it's still a recreational sport but with a big potential. We feel maybe 10-12 years like this can be in the Olympics. Like already bid பண்ணிருக்காங்க. It still hasn't been cleared. But hopefully if it becomes an Olympic sport then people will start taking it seriously. Asian Gamesல வந்தா then automatically state governments will start sponsoring. So அதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுறோம் இப்போ. இப்போ இது ஒரு ஸ்போர்ட்டாக இருக்குது, நீங்கள் கோச்சாக இருக்கீங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. பேரண்ட்ஸ்லாம் எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க பசங்களை இதில் போடுறதுக்கு? ஏன்னா வந்து ஏற்கனவே கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு தெரியும், அது ப்ரொஃபஷனலாக இருக்க நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பசங்க அதில் போட்டால் இட்ஸ் லைக் இன் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க அது போட்ட பிறகு வந்து ஃபியூச்சரில் திரும்பி சம்பாதிப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஓசிஆர் சொல்கிறது ஆப்ஸ்டிக்கல் ரேஸ் வந்து மோர் ஆஃப் அன் அட்வென்ச்சர். இதில் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கலாம். ஸோ இன்ஜுரி ஆகிற வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து அமெச்சர் ஸ்போர்ட் வேறு சொன்னீங்க, ரெக்ரியேஷனல் ஸ்போர்ட் வேறு சொன்னீங்க. இப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் எப்படி யோசிக்கிறாங்க? பசங்களை போடலாம்னு நினைக்கிறாங்களா? ஆர் இது வந்து நல்ல ஒரு காசு பணம் இருக்கிறவங்களுக்கு தானே இந்த ஸ்போர்ட்டு? இல்லை, அப்படி இல்லை. ஐ திங்க் ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் பார்த்திங்கன்னா யார் வேணால் ட்ரெயின் பண்ணலாம். பட் லைக் ஐ செட் ஃபர்ஸ்ட் ஏஷியன் கேம்ஸில் வரணும். அப்போ தான் பேரண்ட்ஸ்க்கும் தெரியும் ஓகே ஃபைன் இந்த ஸ்போர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் மேபி சான்சஸ் தேர் டு கோ டு ஏஷியன் கேம்ஸ். ஒலிம்பிக்ஸில் வந்தால் இட் வில் பிகம் ஈவன் பிகர். All the big trusts in India will start supporting it.
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் job opportunities will come. So first, I believe அது வந்தாதான் then the schools, the programs will take it seriously. But இப்போதுக்கு I think parents will always encourage the kids to participate. But to take it as a profession, that will take time. ஸோ நான் உங்கள் ஸ்போர்ட்ஸை கூட கலந்துக்கிட்டேன். அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லிக்கலாம். அதில் விதவிதமான ஆத்லீட்ஸ்லாம் வந்திருக்காங்க. சர்ஃபர்ஸ் பார்த்துருக்கேன். எஸ். அதே போல் வந்து ஒரு சில ஆர்மி பர்சனல்ஸ் கூட வந்திருக்காங்க. எஸ். பொதுமக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்போர்ட் வந்து ஓப்பன் டு ஆலா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ராக் அண்ட் ஃபீல்டு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு தானே இந்த ஸ்போர்ட்டு? இல்லை அப்படி இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நேஷ்னல்ஸில் டாப் 5 மென்ஸில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வாஸ் அ ஃபார்மர் ஃப்ரம் கூர்க். Second position was an army athlete from Haryana. Third position was a gym trainer. Fourth position was a policeman. And fifth position was a surfer. So surfer ya number Chennai? Ama Chennai. Okay. Actually no, the surfer was third. Okay. Surfer was third and the gym trainer was fifth. Surfer was third. So it's a sport that anybody can participate. யார் வேணால் பண்ணிக்கலாம். பட் ரன்னிங் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும். ரன்னிங் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டம். ரன்னிங் அண்ட் ஆல்சோ ஹேங்கிங் ஸ்ட்ரென்த், இது ரெண்டும் இருந்தால் யூ கேன் டூ வெல் இன் திஸ் ஸ்போர்ட். ஸோ உங்களோட சிக்னேச்சர் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வைல்டு வாரியர்ஸ் அப்படின்னு நடத்திட்டு இருக்கீங்க. நான் வந்து டெவில் சர்க்கியூட் நீங்கள் முதல் ஈவெண்ட் கலந்துக்கிட்டீங்க, அதே ஈவெண்ட்டில் நான் கூட கலந்துக்கிட்டேன். அதே போல் வந்து வைல்டு வாரியர் சொல்கிற நீங்கள் உங்களோட சிக்னேச்சர் ஈவெண்ட்லேயும் பார்த்துருக்கேன். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? ஓகே, ஸோ டெவில் சர்க்கிட் பார்த்தீங்கன்னா தே டூ பிகர் இவெண்ட்ஸ், மாஸ் பார்ட்டிசிபேஷன், கார்ப்பரேட்ஸ் வருவாங்க, ஸ்கூல்ஸ்லேருந்து வருவாங்க, பிக் குரூப்ஸ். நம்ம ரேஸ் கெட் டுகெதர் மாதிரி சொல்கிறீங்க. இட்ஸ் அ பிக் இவெண்ட் வித் லாட்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஷிப். அண்ட் ஆல்சோ அவங்க 2011 or 12 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஹெட் ஸ்டார்ட் இருக்குது அவங்களுக்கு. பட் நம்ம ரேஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஒஃபிஷியல் ரேஸ். வி ஆர் சர்டிஃபைட் பை த வேர்ல்ட் ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் ஃபெடரேஷன். அண்ட் நம்ம தான் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம். லாஸ்ட் 4 இயர்ஸாக பண்ணியிருக்கிறோம். வி வாண்ட் டு ப்ரொமோட் த ஸ்போர்ட். ஸோ ஸ்போர்ட் தான் மெயின் ஃபோக்கஸ். நம்ம ஸ்கூல்ஸில் பண்ணுறோம், காலேஜஸில் பண்ணுறோம். ஸோ ஸ்லோவாக இஃப் திஸ் பிகம்ஸ் அன் ஒலிம்பிக் ஸ்போர்ட், இஃப் திஸ் பிகம்ஸ் அன் ஏஷியன் கேம்ஸ் ஸ்போர்ட், we want to be the ones who are promoting that. So I think that's the difference. ரெண்டுமே ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் ரேஸ் தான். பட் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ஆப்ஸ்டிக்கல்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இட்ஸ் ஆல்சோ லிட்டில் பிட் ஃபன். நம்ம ரேஸ் கொஞ்சம் ரக்கெட். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் த சர்ஃபஸஸ் அவங்க ஒரு பெரிய மைதானில் பண்ணுவாங்க. நம்ம ரேசஸ் we do it on the beaches, we do it in the mountains, farmல பண்ணுவோம். So we do a nice variety of races, and that's what obstacle course is actually. It's a very beautiful raw sport. எங்கே வேணால் பண்ணலாம். ஸோ நீங்கள் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ஆஃப் தி வேர்ல்டு ஓசிஆர் ரெக்கக்னைஸ்ட் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசராக இருக்கும்போது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு போகலாம் பார்க்குறீங்க? அதே போல் வந்து இது எப்படி வந்து ஆக்சசபிளாக எல்லாருக்கும் வந்து இது உருவாக்கணும் பார்க்குறீங்க? ஸோ ஐ திங்க் ஸ்லோவாக நம்ம கோல் என்னன்னா, வி வாண்ட் டு செட் அப் ஆப்ஸ்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஆல் த ஸ்கூல்ஸ், இன் ஆல் த காலேஜஸ். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணால் automatically அந்த இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ we have already started. We are doing projects in different parts of India where we are setting up obstacle courses. And once that happens, more people will try. Once more people try, then I think the numbers will grow. இப்போ நான் யூகேல இருக்கும்போது ஸ்பாட்டான்னு சொல்கிற ஒரு ரேஸ் வந்து பார்த்துருக்கேன். அது ரொம்ப ஃபேமஸான ரேஸ் நினைக்கிறேன். அதே போல் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாட்டான் ரேஸ் ஆஸ் அன் அத்லீட் எப்படி இருந்துச்சு, அது கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ ஸ்பாட்டன் ரேஸ் தான் எனக்கு, தட் வாஸ் மை ஃபேவரட் ரேஸ். ஐ ஹவ் டன் அபவுட் 15-16 ஸ்பாட்டன் ரேசஸ் ஆல் ஓவர் ஏஷியா. அண்ட் ரொம்ப ரக்கெடாக இருக்கும். இந்த ஹாங்காங்லேயும் நான் சொன்னேன், அதுவும் ஸ்பாட்டன் ரேஸ் தான் ஆக்சுவலாக. எஸ். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸில் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வெரி டஃப் ரேஸ். டஃப்பாக இருக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறது, லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்த் ஆப்ஸ்டிக்கல்ஸ். இந்த செயின் ட்ராக் பண்ணணும், டயர் ஃப்ளிப்ஸ் வரும், ஆட்லஸ் ஸ்டோன் கேரி பண்ணணும். ஸோ அந்த ஸ்பாட்டன் ஃபீல் எப்படின்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹேங்கிங், தே மேக் யூ டூ எவ்ரி திங் இன் பியூட்டிஃபுல் செட்டிங்ஸ். ஸோ இட்ஸ் a very beautiful race. இப்போ நீங்கள் இது சொல்கிறப்போ வந்து எனக்கு கிராஸ்ஃபிட் கேம்ஸ் ஞாபகம் வருது.